Hello friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சுவையான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பண்ணுற உருளைக்கிழங்கு சைட் டிஷ்ஷில் வந்து புதினா இலையெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப வாசனையாக இருக்கும். இது ரசம் சாதம், அப்புறம் பருப்பு சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷு. செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த குக்கரில் சேர்த்துடலாம். இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேக வச்சு எடுத்துடணும். ரொம்ப கொள்ளைய வேக வச்சிடக்கூடாது. இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை வந்து ஒரு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இது கூட 2 குட்டி தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த புதினா இலை சேர்த்த உடனே சூப்பராக ஒரு வாசனை வரும். இது ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ண உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க. இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மிதமான தீயிலேயே வச்சு நல்லா வதக்க அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா இறங்கிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய புதினா உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.